அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை காணொலி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வெளிநாடு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பியிருக்கும் மு.க.ஸ்டாலின் நாளை மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். நாளை காணொலி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். வெளிநாடு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பியிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். திமுகவின் முப்பெரும் விழா மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக நாளை ஆலோசிக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் முடித்துக் கொண்டு தற்பொழுது சென்னை திரும்பியிருக்கக்கூடிய நிலையில முதற்கட்ட அறிவிப்பாக அரசியல் கட்சி தொடர்பாக அவருடைய தலைமையில வரக்கூடிய 9ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நண்பகல் 12 மணி அளவுல திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெறும் என்று தற்பொழுது அறிவிப்பானது விடப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய பொதுச் செயலாளர் மூத்த அமைச்சர் திருமுருகன் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த காணொலி வாயிலாக நடைபெறக்கூடிய திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திமுகவுடைய 30 விழா ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு முன்னதாகவே கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் அதே போன்று கட்சியினுடைய செயல்பாடுகளையும் கண்காணித்திருந்தார். அது தொடர்பான ஆலோசனை கொடுத்திருந்தார். அந்த ஆலோசனை அடிப்படையில் இந்த முதலமைச்சர் பயணம் மேற்கொண்ட காலகட்டத்தில் எவ்வாறு அந்த பணிகளுடைய முன்னேற்றம் அடைந்திருக்கின்றன என்பதற்கு தொடர்பாகவும், குறிப்பாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை முகாம் மூலமாக திமுகவில் புதிய உறுப்பினர்கள், குறிப்பாக இளைஞர்களை அதிகள் சேர்ப்பதற்கான அந்த முகாம்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதனை ஆய்வு மேற்கொள்வதற்கான இந்த கூட்டம் காணொலி வாயிலாக நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் வரக்கூடிய 17ஆம் தேதி கரூரில் திமுக 30 விழா நடைபெற இருக்கிறது. அந்த விழா ஏற்பாடு தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டில் தற்பொழுது இருக்கக்கூடிய பரபரப்பான இந்த அரசியல் கள சூழல்களில் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக ஏற்கனவே திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பாக கொடுத்து அதற்கான வேலைப்பாடுகள் செய்வதற்கான செயல் திட்டத்தையும் கொடுத்திருந்தார். அந்த செயல் திட்டங்கள் அடிப்படையில் நாளைய தினம் நடக்கக்கூடிய காணொலி வாயிலான ஆலோசனை கூட்டத்தில் மேலும் சில அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்குவார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலான இந்த ஆலோசனை கூட்டம் நாளை தினம் காணொலி வாயிலாக நண்பகல் 12 மணி அளவில் நடைபெறும் என்ற தகவல் திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.